அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிகளின் வகைகள். ஓகேங்களா? அந்த ராசிகளின் வகைகளில் என்னென்னன்றது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ராசிகளின் வகைகள். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது இப்போ போன கிளாஸில் நம்ம என்னென்ன சொல்லி ஆரம்பத்துலேருந்து என்னென்ன சொல்லி கொடுத்தோன்னா அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஈஸியாக பலன் எடுக்கிறது எப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்களாக உங்களோட சொந்த ஜாதகங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உடன் பிறந்தவர்களோட ஜாதகங்கள், இவங்களோட ஜாதகங்கள்லாம் பார்க்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலன் எடுக்கிறதுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ ராசிகளின் வகைகள். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா வகைகள், தன்மைகள், ராசிகளின் தன்மைகள்னு கூட எழுதிங்க. தன்மைகள். ஓகேங்களா? சரி, ராசிகளின் தன்மைகள். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் 1ன்றது எப்பயுமே மேஷம். அப்போ மேஷத்தில் திசைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேஷத்துக்கு கிழக்கு திசை கிழக்கு, ரிஷபத்துக்கு தெற்கு, மேற்கு மிதுனத்துக்கு, வடக்கு கடகத்துக்கு. அடுத்து பார்த்திங்கனாக்கா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு வந்துச்சுங்களா? மறுபடியும் அதே தான். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அப்போ கிழக்கு ராசிக்கு என்ன திசை? கிழக்கு. ரிஷபத்துக்கு இது மேஷத்துக்கு கிழக்கு, இது ரிஷபத்துக்கு தெற்கு, மிதுனத்துக்கு மேற்கு திசை, அடுத்தது கடகத்துக்கு பார்த்திங்கனாக்கா வடக்கு திசை. அதே மாதிரி கிழக்கு எதுக்கு? சிம்மத்துக்கு கிழக்கு, தெற்கு மேற்கு எதுக்கு? கன்னிக்கு தெற்கு, துலாத்துக்கு மேற்கு, விருச்சிகத்துக்கு வடக்கு, தனுசுக்கு கிழக்கு, மகரத்துக்கு தெற்கு, கும்பத்துக்கு மேற்கு, மீனத்துக்கு இது வடக்கு. இது அப்படியே எழுதிங்க. இது அப்படியே எழுதி மனப்பாடம் பண்ணிங்க. எல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா? அடுத்தது நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இது வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது ராசிகளோட தன்மைகளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 மேஷம். அப்போ மேஷத்தில் பார்த்திங்கன்னா மேஷத்தோட நெருப்பு ராசி. மேஷம் நெருப்பு ராசி, ரிஷபம் நில ராசி, அடுத்தது காற்று ராசி, நீர் ராசி. மிதுனம் காற்று, நெருப்பு, நிலம், காற்று, நீர். கடகம் நீர் ராசி. அதே தான் மறுபடியும் அப்படியே வரும். பார்த்தீங்களா? நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்படின்னா என்னது? நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசி. ஓகேங்களா? இந்த தன்மை இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம நம்பர் 1. அப்போ மேஷத்துக்கு நெருப்பு, ரிஷபத்துக்கு நிலம், அடுத்து மிதுனத்துக்கு காற்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு நீர், சிம்மத்துக்கு நெருப்பு, அடுத்தது கன்னிக்கு நிலம், அடுத்தது துலாத்துக்கு காற்று, விருச்சகத்துக்கு நீர், அடுத்தது நெருப்பு தனுசுக்கு நெருப்பு, அடுத்தது மகரம் நிலராசி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா கும்பம் காற்று ராசி, அடுத்தது மீனம் நீர் ராசி. ஓகே, இது புரிஞ்சுங்க. இதை நான் அழைச்சிடுறேன்.
அடுத்தது நம்பர் 1 அது மேஷம். மேஷம் தான் இப்போ நம்பர் 1 வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்னது? சரராசி. இது மேஷம் வந்து சரராசி. அடுத்தது ஸ்திரம். ரிஷபம் வந்து சிரராசி. அடுத்தது உபயம். உபயம் மறுபடியும் சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். ஓகேங்களா? சரி, இந்த சரத்தோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த ஆறில் ஓடுற தண்ணி வந்து எப்படி ஒரே இடத்துல இருக்கா, இல்லை இது ஓடிக்கிட்டு இருக்குதா? ஓடிட்டு தானே இருக்குது. அந்த மாதிரி இந்த சரராசியில் ஓட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசிக்கு உண்டானவங்க பார்த்திங்கனாக்கா மூவிங்லேயே இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் பார்த்திங்கனாக்கா மூவிங்லேயே தான் இருக்கும். ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்காது. ஓகேங்களா? ஸ்திர ராசின்றது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, ஒரு ஃபீல்டு ஒர்க்கு போகாதவங்களாக இருப்பாங்க. மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டெடியாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி உபயராசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். அவங்க உட்காந்தும் அவங்களோட மைண்ட் வந்து ஒரே இடத்துலையும் திங்கிங்கில் இருக்கும், வெளி இதையும் பார்த்திங்கன்னா அவங்களோட திங்கிங் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உபயராசி ஆல்ரவுண்டர். ஒரு இடத்துல உட்காந்தும் வேலை பார்ப்பாங்க, ஃபீல்டு ஒர்க்கும் பார்ப்பாங்க, நைட் ஒர்க்கும் பார்ப்பாங்க, நைட் ஷிஃப்ட்டும் பார்ப்பாங்க, டே ஷிஃப்ட்டும் பார்ப்பாங்க. எப்படினாலும் அவங்க வந்து மோல்டாகிடுவாங்க. ஆனால் ஸ்திரராசி வந்து அப்படி மோல்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து கம்ஃபர்டபுளாக வேலை பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட திங்கிங் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டடியாக இருக்கும். அதே மாதிரி சரராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திங்கிங்கு இது எல்லாமே எப்படி இருக்கும்? மூவிங்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதுதான் சரம், ஸ்திரம், உபயம். ஓகே, இதை மட்டும் இப்போ புரிஞ்சுங்க. அப்புறம் போக போக நம்ம வந்து பலன் எடுக்கிறப்ப ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்பர் 1 மேஷம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் வந்து மேஷம் வந்து நம்பர் 1. அப்போ இது வந்து ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, ஆண், பெண், ஆண், பெண், ஆண், பெண், ஆண், பெண். ஓகே, அப்போ மேஷம் வந்து ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் வந்து ஆண் ராசி, அடுத்து பார்த்திங்கன்னா கடகம் வந்து பெண் ராசி. அப்படியே ஒவ்வொரு ராசி என்னென்ன ராசியோ அப்படியே பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் சொல்லி மாற்றி கடைசியாக மீனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா பெண்ணுன்னு வரும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இது வருது இல்லைங்களா, என்னது நம்பரில் வருதில்ல, ஒற்றை இரட்டை, அதுவும் பார்த்திங்கனாக்கா அப்படி தான். இதெல்லாம் ராசிகளின் தன்மைகள் வகைகள் எப்படினாலும் வச்சுங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு நோட்டு போட்டு நீட்டாக பிகினர்ஸ்லாம் வந்து எல்லாம் எழுதி நல்ல ஒரு ஜோதிடராக ஆகணும், நல்ல பலன் எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிறத கேளுங்க. கரெக்டாக உங்களுக்கு பலன் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பலன் சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஒற்றைப்படை மேஷம் வந்து எண்ணில் வந்து ஒற்றைப்படை எண். ஓகேங்களா? ரிஷபம் வந்து இரட்டைப்படை, இரட்டை, ஒற்றை, இரட்டை, ஒற்றை, இரட்டை, ஒற்றை, இரட்டை,
ஒற்றை, இரட்டை, ஒற்றை, இரட்டை, மறுபடியும் ஒற்றை. ஓகே, ஒற்றை, இரட்டை, ஒற்றை, இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒற்றைப்படைன்றது என்ன, இரட்டைப்படைன்றது. மேஷம் வந்து ஒற்றை, ரிஷபம் வந்து இரட்டை, மிதுனம் வந்து ஒற்றை, அடுத்தது கடகம் வந்து இரட்டை. அப்படியே எல்லா ராசிக்கும் பொருத்திங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் எழுதி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த ராசிகள் இது வகைகள் மட்டும் இன்றைக்கி இந்த 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 வகுப்பில் போதும். அடுத்தது என்னன்றது அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து பிகினர்ஸ் வந்து கரெக்டாக எல்லாம் எழுதி கரெக்டாக படிச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி படித்தது நாளைக்கு வந்து பாதி மறக்கும். டக்குன்னு ஒன்றுக்கு ஒரு இது விஷயங்கள் வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து திரும்ப 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 படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பலன் எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. இப்போவே இன்னும் ஒரு 2-3 கிளாஸ்லேயே உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? சரி, இதை அழைச்சிடுறேங்க.